தன்வி வந்து அம்மா கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புப்பா. அம்மா கிட்ட ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் எந்த விஷயமும் பண்ணணும். நான் வந்து அம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் மறைச்சிட்டீங்களேப்பா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. தன்வி கேட்குற கேள்வியில் விக்ரம் வந்து யோசிக்கிறாரு. ஆமாம், நான் எதுவாக இருந்தாலும் வந்து அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்து பண்ணணும். வேதா கிட்ட நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறேன். எல்லா விஷயத்தையும் வந்து வேதா கிட்ட சொல்லிடணும். நான் ஏன் இதை யோசிக்காமல் போயிட்டேன்? தன்வி சொல்கிறது நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் யோசிக்கிறாரு. வீட்டுக்கு போனோன்னே வந்து எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படி சொல்லி கேட்டோன்னே அப்பா கிட்டே கேட்டுங்கம்மா அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்னாச்சு விக்ரம், ஏன் வந்து குழந்தை இப்படி பேசுகிறா அப்படின்னோடனே இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வேதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன விஷயம் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த மாதிரி வந்து மிர்னாலியை மீட் பண்ணது, மிர்னாலிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, அதனால் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போய் காட்டினது, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வேதா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இவ்வளவும் நடந்திருக்கு. மிர்னாலி வந்து இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான்ற ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஏன்னா குழந்தைய அவகிட்டேருந்து பிரிச்சதால் தான் அவளுக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால தான் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு வேதா, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நானும் ஒரு டாக்டர், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதனால் மிர்னாலியோட நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போயிருக்கு. அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. உடனே வந்து விக்ரம் வந்து வேதா நீ இவ்வளோ கேஷுவலாக எடுத்துப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இதில் என்ன இருக்குது விக்ரம், நீங்கள் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கல்ல, இதை சொல்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. என்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இதுக்கு நல்ல தீர்வு நானே சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, என்னை மிர்னாலி கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு அதிர்ச்சி அடைகிறாரு விக்ரம். என்ன சொல்கிற வேதான, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே மிர்னாலியை போய் பார்க்குறாங்க. மிரு நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களை நான் குணப்படுத்திடுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி மிர்னாலி நான் கூட்டிகிட்டு போகிறேன் டாக்டர் வீட்டுக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படிங்க இப்போலாம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னோடனே இதில் என்னங்க இருக்குது, நானும் ஒரு டாக்டர், எனக்கு தெரியாதா ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மனதளவில்னு சொல்லிட்டு, மனதால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன், கூடிய சீக்கிரமே உங்களை குணப்படுத்தி உங்களை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படி சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்கு வேதா இப்பெல்லாம் பண்ண, அவளை எதுக்கு இங்கே கூட்டின்னு வந்த, அவளாம் இந்த வீட்டை மிதிக்கிறதுக்கு வாசப்படி மிதிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, அவளாம் வந்து தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து இங்கே பாருங்கள், இப்போ மிர்னாலினியா இந்த வீட்டுக்கு வரல, ஒரு பேஷண்ட்டாக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு எதாவது பிரச்சனை நான் டாக்டர் வந்து நான் தானே பார்த்துக்கணும், அந்த மாதிரி தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதனால் யாருமே எதுவுமே சொல்லாதீங்க ப்ளீஸ், இவங்களை குணப்படுத்தி நாங்கள் அனுப்பிச்சிடுறோம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்குள்ளே இவளால் எவ்வளோ பிரச்சனை ஆகும் தெரியுமா, இவ எப்படிப்பட்டவன் தெரியுமா, தெரியாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கே வேதா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். நானும் விக்ரமும் வந்து எப்படியாவது மிர்னாலியை வந்து குணப்படுத்தி அனுப்புறது தான் எங்களோட வேலையே. ஏன்னா வந்து குழந்தைய நாங்கள் தான் இவகிட்டேருந்து பிரித்தோம், அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிலைமையில் அவங்கள விடுறது ரொம்ப பெரிய தப்பு. எங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை ஆயிருக்கும் போது நாங்கள் வந்து இப்படி விலகி இருக்கிறது தப்பு. அதனால தான் நான் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன். தயவுசெய்து இதோட யாரும் இதை பற்றி பேச வேணாம் அப்படி சொல்லிடுறாங்க. உடனே வந்து நம்ம வேதாவோட அம்மா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு தெரியலையே, இவ தலையில் இவ்வளே மண்ணை வாரி கொட்டிக்கிறாளே, அந்த மிர்னாலி வந்து ஒரு பாம்பு, அது கூட தெரியாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. இதை பார்த்த வேதா வந்து இங்கே பாருங்கள், நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. வேதா பார்த்து விக்ரம் வந்து நெகிழ்ச்சி அடைகிறாரு. வேதா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை வேதா, உண்மையிலே வந்து உனக்கு ஒரு நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து கையை பிடிக்கிறாரு. எல்லாமே வந்து நான் மிர்னாலினிக்காக பண்ணல, உங்களுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு விக்ரம் வந்து அப்படியே வேதா பார்த்து சந்தோஷப்படுறாரு. இதோட முடியுது.